மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. நான் உங்கள் வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலய வலையொலியின் ஸ்ரீனிவாசன் அருணாச்சலம். நிகழும் பராபவ வருடம் 2/7/2026 வியாழக்கிழமை, ஆனி மாதம் 18ஆம் நாள். இன்று தேய்பிறை த்விதியை திதி காலை 9:38 மணி வரை. அதனைத் தொடர்ந்து திருதியை திதி ஆரம்பமாகிறது. உத்திராட நட்சத்திரம் காலை 9:27 மணி வரை. அதனைத் தொடர்ந்து திருவோண நட்சத்திரம் துவங்குகிறது. இன்று சித்த யோகம் முழு நாளும் அமைந்துள்ளது. நல்ல காரியங்களை துவங்க கல்வி, குரு தரிசனம், தானம், ஆன்மீக முயற்சிகளுக்கு இன்றைய தினம் மிக உகந்த நாள். இன்று காலை 9:27 மணி வரை மிருகசீரிஷ நட்சத்திரத்தின் சந்திராஷ்டமம் நிறைவடைகிறது. அதனைத் தொடர்ந்து திருவாதிரை நட்சத்திரத்தின் சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்று வியாழக்கிழமை. அறிவிக்கும் ஆன்மீகத்திற்கும் குரு பக்திக்கும் நல்லொழுக்கத்திற்கும் அடையாளமான குரு பகவானின் அருள்மலை பொழியும் நாள் இன்று. குரு பார்க்க கோடி நன்மை என்று முன்னோர்கள் கூறியது வீணல்ல. நல்ல குருவின் வழிகாட்டுதல் வாழ்க்கையின் திசையையே மாற்றும். இன்று மஞ்சள் நிற ஆடை அணிவதும், கடலை கருப்பு அல்லது மஞ்சள் தானம் செய்வதும், ஆலயத்தில் நெய் தீபம் ஏற்றுவதும், ஓம் குருபியோ நமக என்ற மந்திரத்தை 16 அல்லது 27 முறை ஜபிப்பதும் ஜாதக ரீதியாக உங்கள் குருவை பலப்படுத்தி குரு பகவானின் அருளை பெற உதவக்கூடிய நாள் இன்று. அறிவை வழங்கும் குருவை மதிப்பவன் வாழ்க்கையில் வழி தவற மாட்டான். இறையருளும் குருவருளும் சேர்ந்தால் முடியாதது எதுவுமே இல்லை என்ற செய்தியுடன் இனி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காண்போம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று புதிய முயற்சிகளுக்கு நல்ல துவக்கம் கிடைக்கும் நாள் இன்று. வேலை தொடர்பான எதிர்பார்ப்புகள் நிறைவேற வாய்ப்புள்ள நாளாக இன்று அமைகிறது. காலையில் உதிக்கும் சூரிய ஒளியை போல உங்கள் முயற்சிகளும் இன்று புதிய நம்பிக்கையை அளிக்கும் நாளாக இன்று அமைந்துள்ளது. ரிஷப ராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள் இன்று. பொருளாதாரத்தில் மெதுவான முன்னேற்றம் உண்டாகும் நாளாக இன்று உள்ளது. மரத்திற்கு ஊற்றிய நீர் வேர் வரை செல்வது போல உங்கள் முயற்சிகள் பலன் தரத் தொடங்கும் நாளாக இன்று உங்களுக்கு உள்ளது. மிதுன ராசி நேயர்களுக்கு புதிய தகவல்கள் மற்றும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நாள் இன்று. மாணவர்களுக்கு மிகவும் சாதகமான நாள் இன்று. திறக்கப்பட்ட ஜன்னல் வழியே வீசும் தென்றல் போல புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரும் நாளாக இன்று உள்ளது. கடக ராசி நேயர்களே, உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் நாள் இன்று. பயணங்களிலும் நன்மை பெறும் நாளாக இன்று உங்களுக்கு உள்ளது. சரியான திசையில் செல்லும் நதி போல உங்கள் செயல்கள் வெற்றியை நோக்கி செல்லும் நாள் இன்று. சிம்ம ராசி நேயர்களே, மன உற்சாகம் அதிகரிக்கும் நாள் இன்று. உடல் நலத்தில் முன்னேற்றம் காணும் நாளாக இன்று அமைந்துள்ளது. மேகத்தை விலக்கி வெளிப்படும் சூரியனைப் போல உங்கள் தன்னம்பிக்கை ஒளிரும் நாள் இன்று. கன்னி ராசி நேயர்களே, வேலைகளில் இருந்த தடைகள் விலகும் நாள் இன்று. குடும்பத்தில் அமைதி நிலவும் நாளாக இன்று உள்ளது. அலை அடங்கிய ஏரி போல
மன அமைதி அடையும் நாளாக இன்று அமைகிறது. துலாம் ராசி நேயர்களே, பேச்சில் நிதானம் இன்று அவசியம் தேவை. பொறுமை இன்று உங்களுக்கு மிக பெரிய பலன்களை தரக்கூடிய நாளாக இன்று அமைகிறது. சரியான நேரத்தில் திறக்கப்படும் கதவு போல நல்ல வாய்ப்புகள் வரும். அவசரம் வேண்டாம். விருச்சிக ராசி நேயர்களே, எதிர்பாராத ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் நாள் இன்று. நண்பர்களின் உதவி கிடைக்கும் நாளாக இன்று உள்ளது. இருளில் ஏற்றப்படும் விளக்கை போல இன்று உங்கள் பாதை தெளிவாகும் நாள் இன்று. தனுசு ராசி நேயர்களே, முயற்சிகள் வெற்றி பெறும் நாள் இன்று. தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். இலக்கை துல்லியமாக அடையும் அம்பை போல உங்கள் முயற்சிகளும் வெற்றி காணும் நாளாக இன்று அமைகிறது. மகர ராசி நேயர்களே, சில சவால்கள் வந்தாலும் அவற்றை சமாளிக்கும் திறன் உங்களிடம் இருக்கும் நாளாக இன்று அமைகிறது. மலையை ஏறும் பயணி ஒவ்வொரு அடியிலும் உயரத்தை அடைவது போல முன்னேற்றம் காணும் நாளாக இன்று அமைகிறது. கும்ப ராசி நேயர்களே, இன்று புதிய திட்டங்கள் உருவாகும் நாள். தொழில் மற்றும் வணிகத்தில் நல்ல முன்னேற்றம் காணும் நாளாக இன்று அமைகிறது. காற்றின் திசையை பயன்படுத்தும் படகு போல சரியான முடிவுகள் உங்களை வெற்றிக்கு கொண்டு செல்லும் நாளாக இன்று அமைகிறது. மீன ராசி நேயர்களே, மன நிறைவு தரும் சம்பவங்கள் நடைபெறும் நாள் இன்று. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் நாளாக இன்று அமைகிறது. மனம் வீசும் மலர் தோட்டம் போல இன்று உங்கள் நாள் இனிமையாக அமையும் நாளாக இன்று உங்களுக்கு அமைந்துள்ளது. குரு பகவான் செல்வத்தை மட்டும் தருவதில்லை, சரியான முடிவு எடுக்கும் ஞானத்தையும் தருகிறார். ஜாதகத்தில் குரு பலமாக இருந்தால் கல்வி, நல்ல பெயர், நல்ல நட்பு, குடும்ப ஒற்றுமை, ஆன்மீக ஈடுபாடு போன்ற பல நன்மைகளை நமக்கு அளிப்பார். எனவே இன்று ஒரு நல்ல செயலை செய்யுங்கள். ஒருவருக்கு உதவுங்கள். ஒரு நல்ல வார்த்தையை பேசுங்கள். அதுவும் குரு பகவானை வணங்குவதற்கு சமமான புண்ணியமாக கருதப்படுகிறது. கிரகங்கள் நம் விதியை எழுதுவதில்லை, நம் கர்ம பலன்கள் வெளிப்படும் காலத்தை மட்டுமே சுட்டிக்காட்டுகின்றன. அந்த காலத்தை நல்ல எண்ணத்துடனும் சரியான முயற்சியுடனும் இறை நம்பிக்கையுடனும் பயன்படுத்தினால் வாழ்க்கை நிச்சயமாக உயர்வடையும். எனவே இறையருளை நம்புங்கள், முயற்சியை விடாதீர்கள். நன்மை நிச்சயம் உங்களை வந்தடையும். எமது வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலயம் மலையொலி சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்து இந்த காணொளிக்கு ஒரு லைக் வழங்கி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் உங்களது ராசி என்ன ராசி என்று கமெண்டில் பதிவு செய்யுங்கள். நன்றி. மீண்டும் நாளை ஒரு புதிய நாளின் ராசி பலனுடன் சந்திப்போம்.